ஹை ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா அவர்களோட நெட்ஃப்ளிக்ஸ் கல்யாண சீடியில் சந்திரமுகி படத்தோட ஃபுட்டேஜை அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணதால 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாரா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி தனுஷ் அவர்கள் நானும் ரவிதான் படத்தை யூஸ் பண்ணதுக்காக 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு இஷ்யூவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ அதுக்குள்ளேயே சந்திரமுகி பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் நானும் ரவிதான் படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் அவர்களா இருந்ததால அந்த பிரச்சனைக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. பட் இப்போ சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நடிச்சதா இருந்தாலும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நடிகர் திலகம், பிரபு அண்ட் ராம்குமார் அவர்கள் தான் இதோட ஓனர்ஸ். அப்போ இந்த ஒரு நோட்டீஸ் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ நயன்தாரா தரப்புல இருந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கல்யாண சீடிக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அண்ட் சந்திரமுகி ஃபுட்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நயன்தாரா அவர்கள் தான் முன்னாடியே ப்ராப்பரா என்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கணும். ஏன்னா அந்த கல்யாண சீடியை ஃப்ரீயா கொடுத்திருந்தா யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் அதை பல கோடிகளுக்கு வித்து பிசினஸ் ஆக்கும்போது கண்டிப்பா மற்றவங்களும் இதை பிசினஸ் மைண்டை தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கான கான்சிக்வன்சஸை லீகலாக தான் நயன்தாரா அவர்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ரீசெண்டாக தான் நயன்தாரா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் எனக்கு சந்திரமுகி படம் நடிக்கும்போது ரஜினி அவர்களை யாருன்னே தெரியாது, பட் அது தெரியாதது நல்லது தான், அப்போதான் என்னால் பயம் இல்லாமல் நடிக்க முடிஞ்சுது. அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு பயத்தில் நடிப்பு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பேசினது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. என்னதோ இருக்கிற கேரளாவில் இருந்துகிட்டு ரஜினி அவர்களை தெரியாமல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் உடனே இந்த சந்திரமுகி இஷ்யூ வந்துடுச்சு. ரீசெண்ட் டைம்ல நயன்தாரா அவர்கள் என்ன பண்ணாலும் அடிதான் விழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான கோலிவுட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.